டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிக் பாஸ்க்கான ஒவ்வொரு நாளுக்கான அப்டேட்ஸையும் பிக் பாஸ் வரத்துக்கு முன்னாடியே நம்ம 24/7 பார்த்துட்டு நிறைய தடவை நம்ம உங்களுக்காக சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு யார் எவிக்டட் அப்படின்றத இன்னைக்கு ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பல விதமான தகவல்களை கொண்டு நம்மளுடைய சோர்ஸ் வச்சு அதற்கான உறுதிப்படுத்தப்படாத ஒரு உறுதியான தகவல் நம்ம சொல்லலாம் அப்படின்னு இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எலிமினேஷனில் பிக் பாஸ் வரலாற்றிலே இத்தனை பேர் அட் அ டைம் எலிமினேஷன் லிஸ்ட்டில் நாமினேஷன் லிஸ்ட்டில் இருப்பாங்களா அப்படின்னு தெரியாத அளவுக்கு பல பேர் போட்டி போட்டிருந்தாங்க. பிக் பாஸ் ஸ்டார்டிங்லேயே வெறும் 15 பேர் தான் இருந்தாங்க. பட் இந்த வாட்டி எலிமினேஷனுக்கான லிஸ்ட்லேயே அந்த நாமினேஷனில் 13 பேர் இருந்திருக்காங்க அப்படின்றது தான் பிரம்மாண்டத்தின் உச்சகட்டமாக இருக்கிறதுன்னு சொல்லணும். ஏன்னா பிக் பாஸ் வீடே பார்த்தீங்கன்னா கச்சன்னு 21 பேர் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 40 நாள் ஆனதுக்கு அப்புறமும் பிக் பாஸ் வீடு ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கிறது பார்க்குறதுக்கு நம்மளுக்கே என்னடா ஒரே கூட்டமாக இருக்காங்களே அப்படின்ற மாதிரி தோணுது. இதில் வைல்டு கார்டு என்ட்ரி அப்படின்ட்டு வந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகமாக இருக்கிறாங்க அப்படின்னு தான் இருக்குது. வீட்டில் இருக்கிற ஆல்ரெடி இத்தனை பேர் இருக்கவங்களே எந்த விதமான இம்பாக்டும் பண்ணாத போது வைல்டு கார்டில் வந்தவங்க பூந்து விளையாடுவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்த போது ஃபஸ்ட்டு இவங்களை வெளில துரத்தினா சரியாக போயிடும்பா அப்படின்னு ஜனங்களே நினைக்கிற அளவுக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மோசமாக இருக்குது அப்படின்னு தான் இருக்கும். இந்த சூழலில் தான் இன்றைக்கி யார் எலிமினேட்டட் அப்படின்றதுக்காக பரபரப்பு உச்சக்கட்டமாக இருக்குது. ஏன்னா எக்கச்சக்கமான பேர் அந்த எலிமினேஷனுக்காகவே போட்டி போடுறாங்கன்னு சொல்லலாம். 13 பேர் இருக்கும்போது 12 பேர் சேவ்டு ஒருத்தங்க தான் எலிமினேட் ஆகணும் போது அது ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டமான விஷயம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். காரணம் பல பேர் மீது வெறுப்புகள் இருந்தாலும் இவங்க தேவையில்ல அவங்க தேவையில்ல நிறைய நினச்சாலும் சில பல நூழியான ஓட்டுகள் வித்தியாசத்தில் தான் வெளியேற்றப்பட போகிறாங்க அப்படின்றது உண்மை. காரணம் பலர் மீதும் இவங்க போகணும் அவங்க போகணும்னு நினச்சின்னு இருக்கும்போது ஒருத்தருக்கு ப்ராப்பரான ஓட்டு கிடைக்காம போகிறது. இது நம்மளே பார்த்தோம். ஓட்டிங் ரேட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நெக் டு நெக் சில 50 ஓட்டு 40 ஓட்டு 30 ஓட்டு டிஃப்ரென்ஸ்லாம் ஒருத்தர் லீடிங்கில் இருக்காங்க. ஸோ இப்போ இன்றைக்கி வெளியேற போகிறவங்க ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமான விஷயம் தான் அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி எலிமினேட்டட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அதை அனௌன்ஸ் பண்ண போகிறாரு. பட் இன்றைக்கி அந்த எலிமினேஷனே ரொம்ப தாமதமாக தான் சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். காரணம் பிக் பாஸ் ஷோவை அட்டன் பண்ண நம்மளோட சோர்ஸ் இதை சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி எலிமினேட் ஆகிறது ரியா அப்படின்ற தகவல் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது உண்மையிலேயே ஒரு உறுதிப்படுத்தப்படாத உறுதியான தகவல் அப்படின்னு நம்ம நேயர்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறோம். காரணம் அஃபிஷியலாக அது விஜய் சேதுபதி சொல்கிற வரைக்கும் அது ரகசியமாகவே தான் வைக்கப்படும். ரியா ஏன் எலிமினேட் ஆனாங்க அப்படின்றது நிறைய பேர் ஷாக்காக இருக்குது. ஏன்னா வைல்டு கார்டு கண்டஸ்டண்ட்டில் என்ட்ரி ஆன போதே ஒரு தாக்கத்தோடு என்ட்ரி ஆனவங்க தான் ரியா அப்படின்னு இருக்கலாம். அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், மேனரிசம், அவங்க பேசுகிற வார்த்தைகள், அவங்க கண்ணாடி முன்னாடி பேசுகிறது அப்படின்றதெல்லாம் ஹவுஸ்மேட்ஸுக்கு பயங்கர எரிச்சலாக இருந்தாலும் வெளியில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் உள்ளே போனவங்களை நல்லா வச்சு செய்கிறாங்கடா ரியா அப்படின்றது தான் இருந்துச்சு. சொல்லப்போனால் பல பேர் 40 நாளாக இருந்தவங்களே மிக்சர் தான் சாப்பிட்டுருக்காங்க. பட் ரியா ஏதோ ஒரு இம்பேக்ட் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வீட்டில் சுனிதா எப்படி எலிமினேட் ஆனாங்க அப்படின்றதே நிறைய ஆடியன்ஸுக்கு இன்னும் புரியலை. ஏன்னா மனசில் பட்டதை பேசுனது அவங்க தான், கண்டென்ட் கொடுத்தது அவங்க தான், குறைஞ்சபட்சம் தைரியமாக சண்டை போட்டதே அவங்க தான் அப்படின்னு சொல்லலாம். அவங்க எலிமினேட் ஆனதே எப்படா இவங்க எலிமினேட் ஆனாங்கன்னு தான் எல்லாருமே குழம்பிருந்தாங்க. அதுக்கடுத்ததாக ரியாவோட எலிமினேஷன் நிச்சயமாக மக்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறோம். காரணம் ரியா மூஞ்சிக்கு நேராக டைரெக்டாக அடித்து பேசுகிறது அப்படின்றது ஆகட்டும், அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், கண்டஸ்டண்ட்டை வெறுப்பேற்றுற அவங்களுடைய உடல் மொழி அப்படின்றது எல்லாமே ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிச்சுன்னு தான் சொல்லணும். அவங்க பண்ணது கரெக்டாக தப்பா அப்படின்றது ஒரு விதமாக இருந்தாலும் வந்த வைல்டு கார்டு என்ட்ரி கண்டஸ்டண்ட்லேயே மற்ற எல்லா ஹவுஸ்மேட்ஸை விடவும் அவர்கள் தான் அதிகமாக கவனம் ஈர்த்தார்கள் அப்படின்றது தான் உண்மை. இத்தனைக்கும் 40 நாளாக இந்த வீட்டில் இருந்தவங்கள்லாம் கூட வைல்டு கார்டு கண்டஸ்டண்ட்டை பற்றி ஒரு குறை சொல்லும்போது ரியா மீது தான் நிறைய குறை சொன்னாங்க. ஏன்னா அவங்க தான் பயங்கரமான இம்பேக்டும் பண்ணாங்க, நிறைய வெறுப்பேற்றினாங்க, நிறைய கண்டென்ட் கொடுத்தாங்க, நிறைய பேசினாங்க, நிறைய ஆக்டிவிட்டி பண்ணாங்கன்னு எல்லாமே நிறையன்னு பண்ணது ரியாவை தான் சொல்லணும். பல விஷயத்தில் ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட அவங்க பேசினாலும் கேமரா முன்னாடியும் கண்ணாடி முன்னாடியும் பேசி மக்கள்கிட்ட ஒரு இன்ட்ராக்ஷனில் தான் இருந்தாங்க ரியா அப்படின்றது தான் உண்மை. பட் இந்த வைல்டு கார்டு என்ட்ரி கண்டஸ்டண்ட்லேயே ஆளாக அவங்க வெளில போவாங்க அப்படின்றது நிச்சயமாக யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம்தான். உண்மையிலேயே இந்த பிக் பாஸ் மக்களுடைய ஓட்டு அடிப்படையில் தான் இவங்க எடுக்கிறாங்களா, இல்லை இவங்களா விருப்பப்பட்டவங்களெல்லாம் வெளில அனுப்புகிறாங்களா அப்படின்ற சந்தேகமே மக்களுக்கு வந்துடும் போல். காரணம் மக்கள்கிட்ட ஒரு சப்போர்ட்டாக ஏகோபித்த ஆதரவு இருக்கிறவங்கள விட பிஆர் சப்போர்ட்டில் இருக்கிறவங்க தான் ஈஸியாக ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கிறது. திடீர்னு பார்த்தா ராணுவ ரொம்ப நெகட்டிவாக இருந்தவர் இப்போ பீக்கில் போயின்னு இருக்காரு. இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் போயின்னு இருக்கும்போது நிறைய கண்டென்ட் கொடுத்தா மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணி கொண்டிருந்த ரியா அவர்கள் வெளியேறினது அப்படின்றது ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது. இன்னும் என்னென்ன அதிர்ச்சிகள் இந்த பிக் பாஸ் கொடுக்க போகுதுன்னு தெரில.
இந்த ஃபுல் எபிசோடே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடந்த ஸ்கூல் டாஸ்கில் கூட ரியா அவர்கள் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். இத்தனைக்கும் நல்ல ஸ்டூடெண்ட் அப்படின்ற அவார்டு கூட அவங்க வாங்கியிருந்தாங்க. பட் அதையும் மீறி விஜய் சேதுபதி அவர்கள் ஆங்கர் பண்ணுற விதம் தான் நம்மளுக்கு ரொம்ப வெறுப்பேற்றுது அப்படின்னு சொல்லணும். நேற்றைய எபிசோடு கூட ரொம்ப 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 ஜவ்வாக தான் எழுத்திருந்தாங்களே தவிர எல்லாருக்கிட்டையும் உங்களோட கருத்து என்ன தான் கேட்டிருந்தாரே தவிர ஒரு ப்ராப்பராக அந்த ஷோவை இழுத்து கொண்டு போகிற ஒரு ஆங்கராக அவர் இல்லை அப்படின்றதான் தெரியுது. இன்றைக்கி சட்டுப்புட்டுன்னு ரியாவை வெளியேற்றுவார் அப்படின்னு பார்த்தா கூட அதையும் ஜவ்வாட்டம் இழுத்து கடைசியில் தான் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்றது பொதுமக்களை வந்து எரிச்சல் அடைய தான் செய்யும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்றைக்கி எபிசோடை பார்த்துட்டு தான் அது எப்படி இருந்தது அப்படின்றது நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இன்றைய எபிசோடுக்கான அப்டேட் இதுதான். ரியா அவர்கள் பிக் பாஸ் வீட்டிலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். அடுத்தடுத்த கட்டம் எப்படி இது நகரப்போகுதுன்னு தெரில. ஏன்னா ஒவ்வொரு கண்டென்ட் கொடுக்குற கண்டஸ்டன்ட் எல்லாரையும் பிக் பாஸ் வெளில அனுப்பிச்சுருக்கும் போது ஃபுல்லாக மிச்சத்தை சாப்பிட்ற ஆளுங்க மட்டும்தான் உள்ளே இருக்க போகிறாங்க அப்படின்றது இப்போயே நம்மளுக்கு ப்ரூவ் ஆகிடுது. உடம்பை இரும்பாக்கிக்கடா கரிகாலா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் நம்மளுடைய நிலைமையும் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அடுத்த எபிசோடில் ஏதாவது சுவாரஸ்யமாக பிக் பாஸோட க்ரியேட்டிவிட்டியும் திங்க் பண்ணி செயல்படுதா அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்ப்போம். ரியா போனது எவ்வளோ ஷாக்கிங்காக உங்களுக்கு இருக்குது அப்படின்றது வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு எபிசோடுக்கான அப்டேட்டோட உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.